பாறை மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, வெந்தயம், சோம்பு, கருவேப்பிலை. சரிங்களா? தாளித்ததுக்கப்புறம் வெங்காயம் போட்டு வதக்கிட்டு பச்சை மிளகாய், குழம்புத்தூள், அப்புறம் புளிக்கரைசல், தேவையான அளவு உப்பு. தேங்காவை ஊற்றும் போது தேங்காவோடு சேர்த்து அரைக்கிறதுக்கு, அதாவது எண்ணெயில் லைட்டாக பொரித்து இதை அரைக்கணும். என்னென்னா கடுகு, கடலைப்பருப்பு, அரிசி, கருவேப்பிலை, கொஞ்சம் போல் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா? இதை வறுத்து இந்த தேங்காயோடு சேர்த்து அரைச்சி நீங்கள் குழம்பு வச்சு பாருங்கள், செமையாக இருக்கும். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? எண்ணெயை ஊற்றிடலாம். தாளிப்பு ஐட்டத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். சரிங்களா? தக்காளி சேர்த்துக்கலாம். மசாலா பொடி சேர்த்துக்கலாம். இப்போ புளிக்கரைசல் நம்ம ஆட் பண்ணிடுவோம். புளிக்கரைசல் ஆட் பண்ணி வச்சு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குவோம். இது பொரியவும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. ஒரு செகண்ட் தான். அது பொரிஞ்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருங்காயம், நல்லா இப்படி பொரியும். சரிங்களா? பொரிஞ்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி அரைச்சிக்கலாம். நம்ம கொஞ்சம் எண்ணெயில் பொரிச்சு இது வறுத்தோம் இல்லைங்களா, அதை இதில் மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துடலாம். பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். இந்த தேங்காவை அரைச்சிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா நைஸாக அரைச்சாச்சு. இதை அதோடு மிக்ஸ் பண்ணிடலாம். சரிங்களா? குழம்புல தேங்காய் ஊற்றியாச்சு. இது ஒன்று கூட கலந்து விட்டுடலாம். நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மீனை ஆட் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சா? இப்போ டயத்தில் நம்ம மீனை ஆட் பண்ணிடலாம். மீனெல்லாம் போட்டாச்சு. நல்ல ஒரு கொதி வரணும். சரிங்களா? நல்லனா சலசலன்னு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு, காரம், புளிப்பு இதெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு வேணும்னா போட்டுக்கோங்க. போட்டுட்டு இறக்கிடணும். அவ்வளோதான். பாருங்கள், இப்படி நல்லா கொதி வந்துருச்சா? மீனெல்லாம் நல்லா ஒரு நிமிஷம், அதாவது 2 நிமிஷத்தில் நல்லா வெந்துடுங்க. அது மீனுக்கெலாம் ரொம்ப நேரம் கொதிக்க விடணும். சில மீன் குழம்பு சூப்பராக வந்திருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் பண்ணணும், வேறு ஏதாவது சொல்லணும்னு நினச்சேனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.